எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரௌசரில் உள்ள டிஃபால்ட் ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டான ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஆங்கர் டேக்ஸ் இருக்கும், அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் இன்புட் அது மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது மாதிரி ஈவெண்ட் வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெக்கானிசம் நம்ம பண்ணலாம். ஓகே? ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம நேமு அண்ட் ஒரு செக் பாக்ஸோ இல்லை ரேடியோ பாக்ஸோ நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அண்ட் இதுக்கான சோர்ஸ் கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபார்முக்குள்ள வந்து 2 டிவிஷன் இருக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு அண்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு எவ்வளோ இருக்கட்டும், மேபி ஒரு நேம் வாங்கலாமா? ஸோ ஃபுல் நேம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிவிஷன்னு இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் வாங்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து லேபிள் வச்சுக்கிறேன். லேபிளுக்குள்ளே தான் வந்து அந்த செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ இது வந்து டேர்ம்ஸ் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து ஒரு டேர்ம்ஸ் மாதிரி செக் பண்ணால் தான் ஃபார்ம் சப்மிட் ஆகணும். அதான் நம்ம லாஜிக். ஓகே? ஸோ அதே மாதிரி இன்புட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் இது. ஓகே? அண்ட் இதுக்கான ஐடியா நம்ம தருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அது டேர்ம்ஸ். ஓகே? ஸோ நீங்கள் தராமல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஆங்கர் டேக்கில் போட போகிறேன் நான். ஓகே? டம்மியாக இருக்கட்டும், லிங்க் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் கண்டிஷன்ஸும் நான் வந்து ஸ்மால் கேஸ் வச்சுக்கிறேன். அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்லைங்க, நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். நம்ம வீடியோ வந்து 4K வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்குது. நம்மளோட சீசஸும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிப்போமா தேவையில்லாதெல்லாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிப்போம் எல்லாத்தையுமே. ஓகே? ஸோ இது நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நிறைய கோட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்ரெடி நான் கால் பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனாலுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கால் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இது நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோ பாஸ் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே? ஸோ நான் பண்ணலாம். பட் என்னென்னா கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு எடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் வீடியோ லாங்காக லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நீங்கள் பார்த்தா எல்லாம் பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் சின்னதாகிறதுக்காக இப்போ இந்த டிவ்வில் நம்ம தேவையில்லை. ஸோ நம்ம லேர்னர் ஜேஸ்ல போய் ரிமூவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிவ்லாம் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. எஸ், கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான கோட் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அது இங்கே இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நான் இங்கேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் ஒரு 10 பிக்ஸ் வச்சுப்போம். சேவ். சிதாயிடுச்சா? சூப்பர். ஸோ இது பர்ஃபெக்ட் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லேபிளும் பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கும் நான் வந்து CSS இன்லைன் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து இங்கேயே கூட நான் வந்து டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டைல் வந்து ஃபாண்ட் சைஸ் ஒரு 10 பிக்சல் இருக்கட்டும். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நீங்கள் பார்த்து சின்னதாக இருந்துச்சு. சூப்பர். அண்ட் கொஞ்சம் மார்ஜின் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம் ஓகே எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து மார்ஜின் அப்ளை பண்ண போகிறேன். மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 20 பிக்சல் இருக்கட்டும், 10 பிக்சல் இருக்கட்டும். லெஃப்ட் ரைட் வந்து தேவையில்லை எனக்கு. ஸோ 10 பிக்சல் இருக்கட்டும். என்ன வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துச்சா? சூப்பர். 10 பிக்சல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து 5 வச்சுக்கிறேன். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே சூப்பர். அண்ட் கீழே வந்து ஒரு பட்டன் வச்சுப்போமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி கீழே போயிட்டு ஒரு பட்டன் வைப்போம். ஸோ டிவிஷன் கீழே வந்து ஒரு பட்டன். ஸோ டிவ் பட்டன். ஓகே? ஸோ இது வந்து சப்மிட் வச்சுப்போம். அண்ட் இதுக்கான ஸ்டைல் வந்து இன்லைன் வச்சுப்போம் நம்ம இப்போதைக்கு. ஸ்டைல் அண்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கோட். ஸோ காப்பி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப இதுவாகவும் தெரியல. ஏன் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாமே பெருசாக தெரியுது அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா 100% இருக்குது வந்து 150% வச்சுருக்கேன். அதனால வந்து எல்லாமே உங்களுக்கு ஜூமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அது வந்து 4K மானிட்டர். சரிங்களா? அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ ரைட்டுங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதுக்கு ஃபேட்டிங்கும் நான் வந்து இந்த ஃபான்ஸஸ்க்கும் நான் வந்து டெலிட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சேவ். அண்ட் எஸ் சூப்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்ஜின் டாப்பும் நான் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நம்ம வந்து அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது தேவையில்ல கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான் அதை. சேவ். அண்ட் எஸ் யூ வந்து நம்ம பக்காவாக வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ மெயின்டைன் பண்ணிப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்புட் செக் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நான் வந்து
கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி. ஸோ நான் எதுக்கு இந்த லேபிளில் வந்து ஃபார் வந்து ஐடியை மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் போடாமல் சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, கிளிக் பண்ணும்போது இந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகலை. ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் மேப் பண்ணுறது தான் இந்த ஐடி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா பார்த்தீங்களா இங்கே செக் பாக்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரிலேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவெண்ட்டான ப்ரௌசரோட டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர் டேக் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, ஆங்கர் டேக் என்ன பண்ணோம், பேசிக்கலி நம்ம அதை லிங்க் போட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கே நேவிட் ஆகும். கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து இந்த டமில் லிங்கை தூக்கிட்டு https google.com சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக google.com போயிடுச்சு. ஓகேவா, பட் எனக்கு வந்து ஃபார் சம் கண்டிஷன்ஸ் இங்கே வந்து இது மாதிரி வேணான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து டம்மி ஆக்கிக்கலாம். பட் எனக்கு வந்து டம்மியாக எனக்கு வேணாம், எனக்கு வந்து நான் வந்து JavaScript மூலிமா நான் வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன் கிளிக் HTML ஆட்ரிபியூட்டில் நீங்கள் ஆன் கிளிக் பண்ணிக்கலாமா, கிளிக் இவெண்ட்டு. ஸோ ஆன் கிளிக் அண்ட் இதை வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபார்மேட் ஆகும் உங்களுக்கு. ரைட்டா, ரைட். ஸோ ஆன் கிளிக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் வந்து ஃபால்ஸ் தரேன். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ எப்படி வைக்காம பார்ப்போமா, கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து ஃபால்ஸ் தந்து. ஓகேவா, ஸோ இன்னொன்று வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நான் வந்து ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ event.preventDefault. ஓகேவா, preventDefault வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலுமே சரி. இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா நேவிகேட் ஆகல. ஈவெண்ட்டோ நம்ம வந்து அதுக்கான லிங்க்கு எஸ்ட்ரெஃப்லாம் தந்திருக்கோம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட்டான பிஹேவியர் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டாப் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது இப்போ ரிட்டன் ஃபால்ஸ் இல்லைனா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இருக்கட்டுமா இல்லை வந்து ரிட்டன் ஃபால்ஸ் கூட நான் வச்சுக்கிறேன். நோ ப்ராப்ளம், ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, ரைட்டுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் JavaScriptல வாங்க போகிறேன். எப்படி வாங்கலாம், அதே மாதிரி document.query selector அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபார்ம்னு வாங்க போகிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு வேறு ஈவெண்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ கான்ஸ் ஃபார்ம் EL அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் இருக்கட்டும். ஃபார்மில் உள்ள இன்புட் இல்லையா, கரெக்ட். ஸோ ஃபார்மில் உள்ள இன்புட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மில் உள்ள இன்புட்டு. அதை டைப் வந்து எனக்கு வந்து செக் பாக்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கான செலெக்ஷன் இதுதான். ஓகேவா, செக் அவுட்டில் செக் பாக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான நேமை நான் மாற்றிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்புட் EL செக் பாக்ஸ் EL. ஓகேவா, ரைட்டுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எப்படி வாங்கலாம், சிம்பிள் லாக் பண்ணிவிட்டு அண்ட் டேட்டா இன்புட் EL வாங்கிக்கலாமா. சூப்பர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிப்போம். அண்ட் இது வந்து ஒரு ஃபார்ம் இல்லையா, இப்போ இந்த ஃபார்மில் வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட டேட்டா வந்து லாகோ இல்லை எங்கேயோ சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, தான் நம்மளோட லாஜிக். இதை எப்படி பெர்ஃபார்ம் வந்து பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் வந்து நான் இப்படி வாங்கிட்டோமா. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்பீடாக சொல்லியே வீடியோலேருந்து வந்து இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. நான் ஸ்லோவாக சொன்ன வச்சுக்கோங்களேன், ஒன்று டியூரேஷன் அதிகமாக போகும், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. ஓகேங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் அப்படியே ஹரிப்பட மாதிரி நான் அப்படியே ஸ்பீடாக சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்மில் வந்து இந்த ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம் EL.add ஈவெண்ட் லிசனர். அண்ட் இது வந்து கிளிக்கு கிடையாது. ஓகேவா, கிளிக்குன்ற பாருங்க, கிளிக் கிடையாது. ஏன் கிளிக் கிடையாது அப்படின்னா இது வந்து ஃபார்ம் தான். நான் ஃபார்மில் கிளிக்லாம் பண்ண மாட்டேன். கரெக்டாக, இது வந்து ஜஸ்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்மில் டேட்டா வந்து எனக்கு வந்து சப்மிட் ஆகும். கரெக்டாக. ஸோ இது பேர் வந்து சப்மிட் ஈவெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி சப்மிட். ஓகே, இதுக்கான கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் வந்து ஏரோ ஃபங்க்ஷனாக போட்டுக்கிறேன் அது நான். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நான் லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து சப்மிட் பண்ணும்போது ஃபார்ம் சப்மிட்டட் வச்சுப்போம், சப்மிட்டட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போய்க்கிறேன். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஏயும் பார்க்க முடியுது அண்ட் கன்சோலும் பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் பார்த்து ஒரு எரர் காமிக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட் சொல்லிட்டு ஆன் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் அ வேல்யூ செலக்ட் சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைப்பு. ஓகேங்களா, ஸோ டைப் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இப்போ சேவ் பண்ணிப்போம். இப்போ எதாவது வருதா, வரல. ஓகேவா, ஸோ நல்லா பாருங்கள், இன்புட்டில் உள்ள டைப் தான் வந்து செக் பாக்ஸ் டூல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது வந்து இது மாதிரி சின்ன ஸ்டெப்பு. இப்போ வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரைட்டா, எஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணாமல் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேவா, ரிஃப்ரெஷ்னா இந்த ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு, திரும்ப பேஜ் ரீலோட் ஆயிடுச்சு.
அண்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம பிரிண்டோ லாகோ பண்ணல, ஈவன் இந்த கன்சோல் லாக் கூட வரல பாருங்கள் ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து கன்சோல் லாக் வந்திருக்கும், வந்துட்டு திரும்பி பேஜ் வந்து ரீலோட் ஆயிடுச்சு, அதனால திரும்பி அந்த கன்சோல் லாக்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இது வந்து ஓகே, பட் நிறைய கேஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து வேல்யூவே ஸ்பெசிஃபை பண்ணாமல் இப்போ நீங்கள் வந்து வேல்யூ போட்டிங்க ஓகேவா, சப்மிட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த வேல்யூவும் தப்பு அண்ட் ஆல்ரெடி டைப் பண்ண வேல்யூமே இங்கே இல்லை பாருங்கள் ஓகேவா. ஸோ இது வந்து இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ். அண்ட் இதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அஜாக்ஸ், இல்லை வந்து அப்போல்லாம் அஜாக்ஸு, பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட், ஆங்குலர், வியூ அப்படின்னு போயிட்டாங்க ஓகேங்களா. அதுக்கான மெயின் திங் இந்த எஸ்பிஏ, அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக தான் வந்து எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அண்ட் நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள இந்த HTML வந்து கொஞ்சம் ஒரு எஸ்பிஏ மாற்றலாம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸாக கொஞ்சம் மாடர்னாக ஆக்கலாம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபால்ட் பிஹேவியர் வந்து இந்த சப்மிட் பண்ணும் போதும் எனக்கு வந்து ரீலோட் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுமா, ரிஃப்ரெஷ் இல்லை ரீலோட் ஆகுமா. ஸோ நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன் ஓகேவா. இதை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்டை கால் பண்ணும் போதும் ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும்னு சொன்னேன்னா அது நீ எப்படி வாங்கிக்கலாம், இது மாதிரி பேரல் வாங்கிக்கலாம் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் event.prevent, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்குது, prevent default அண்ட் default prevented சொல்லி ஒன்று இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளூவில் இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் இருக்குது. பர்பிள் இருக்குன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு மெத்தட் ஓகேவா. ஸோ ப்ளூவில் இருக்குது அப்படின்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் இன்வோக் when the cancelable attribute value is true and blah 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 இருக்குது ஓகே ரைட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா prevent default தருவோம், தந்தாச்சு, சேவ். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூவே தராமல் சப்மிட் தரேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் ரீலோட் ஆகல. அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே லாக் பண்ண இந்த ஃபார்ம் சப்மிட்டட் வந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஓகேவா. சூப்பர். ஸோ இப்போ இதோட டேட் நம்ம எப்படி வாங்கலாம், சிம்பிள், ஜஸ்ட் வந்து கமா போட்டுட்டு ஓகே. அண்ட் நம்ம லாகில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் லாக் வாங்கிக்கலாமா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு அரே ஓகேவா. ஸோ செகண்டாக வந்து என்னோடய இன்புட் el.value வாங்கிக்கிறேன். அதே மாதிரி வேல்யூ, இது சம்டைம்ஸ் விஎஸ் கோட் வந்து வெறுப்பேற்றுது ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும் எனக்கு. ஸோ .value. ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் தரேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் சப்மிட்டட், மீது வந்து அப்படியே எம்டியாக இருக்குது, ஏன்னா நம்ம எந்த வேல்யூ நான் என்டர் பண்ணல ஓகேவா. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் வேல்யூ போடுறேனே, அன்பு, அண்ட் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணாமல் கூட ஓகே சப்மிட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டட் வருது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம என்டர் பண்ண வேல்யூ நம்மளால் வாங்க முடியுது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆன் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த செக் பாக்ஸ் வந்து ஆனு அதெல்லாம் அந்தளவுக்கு இதுவாக இல்லை பாருங்களேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வேறு மார்க்கோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் .valueக்கு பதிலாக .checkedன்னு போட்டுக்கிறேன், செக், சேவ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்மிட் தரும்போது பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் வருது, ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணல கரெக்டாக. அது நான் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா ட்ரூன்னு வரும் அண்ட் செலக்ட் பண்ணலன்னா ஃபால்ஸ் வரும். இதை வச்சு நீங்கள் வேல்யூஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நான் ஏதாவது வேல்யூ போட்டுட்டேன் அண்ட் சப்மிட். அண்ட் பார்த்தீங்களா ஃபார்ம் சப்மிட்டட், அன்பு, ட்ரூ ஓகே. ஸோ நீங்கள் அலைனும் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு இஷ்டம் அது. பட் நான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ சில விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது நான் பார்க்கும்போதே இந்த கமெண்ட் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப்ஸ் டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஸ்டாப் ப்ரொபகேஷனும் ப்ரிவென்ட் டிஃபால்ட்டும் வேறு ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் ஓகே. ஸோ ஸ்டாப் ப்ரொபகேஷன் என்ன பண்ணணும், அதுக்கு மேலே அந்த பப்ளிங் ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். பட் இந்த ஆக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட ஆக்ஷன் அது மட்டும் ஸ்டாப் பண்ணணும், அதுதான் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ ஃபார் சம் கண்டிஷன் நீ வந்து செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேனா இல்லையா, ப்ரோமேட்டிக்கலாக செக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் event.prevent தரும்போது இங்கே பார்த்தீங்களா ப்ரிவென்ட் டிஃபால்ட் அண்ட் இங்கே பார்த்தா டிஃபால்ட் ப்ரிவென்டட்னு இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் இது வந்து தருது அப்படின்னா ஒரு பூலியன் தரும் உங்களுக்கு ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ரிவென்டர் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது மூலியமாக. ஸோ நான் லாக் பண்ணி பார்க்குறேன், லாக் அண்ட் டிஃபால்ட் ப்ரிவென்டட் இப்படி போட்டுட்டு அண்ட் செகண்டில் வந்து அப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ நம்ம வந்து வேல்யூ தான் போட்டுட்டு சப்மிட் அண்ட் நீங்கள் பார்த்தா ட்ரூன்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, அந்த பர்பஸ்க்காக இது வந்து ட்ரூன்னு வருது. அதுவே நான் கமெண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்களேன் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்
அண்ட் நீங்கள் போயிடுச்சு, ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு, நல்லா பாருங்கள். மேபி சப்மிட் கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸ் பார்த்தீங்களா போயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி தாங்க நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அண்ட் ஃபார் சம் கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இந்த ஆட் ஈவென்ட்ஸ் இதை வந்து 3 நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து அதோட டைப்பு, ஈவெண்ட் டைப்பு. செகண்ட் வந்து அதோட கால் பேக்கு. தேர்டு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், அதோட ஆப்ஷன் சொன்னேன்னா, ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேசிவ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பேசிவ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃபால்ட்டாக இது மாதிரி நீங்கள் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ண போகுது கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேசிவ் ட்ரூ வந்து நீங்கள் தரலாம். இது தரதான் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ராலிங்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சில ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்கும் நீங்கள் வந்து தந்தீங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் தரவே இல்லை, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தரலை சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டேப்லெட் ரிசோர்ஸ்லாம் வந்து அது சேவ் பண்ணாது, அது வந்து அவங்க கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த பேசிவ் ட்ரூ வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் எப்பயாச்சும். ஓகே, ரைட். ஸோ நான் திருப்பி வர மட்டும் இந்த பேசிவ் மட்டும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி நம்ம ஏன் வந்து ட்ரூ நான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தராமல் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், அது பேசிக்கலி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட டாம் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும் போதும் சரி, இந்த டச் மூவ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மொபைலில் உள்ள ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுவீங்க அப்ளிகேஷன், ஐ மீன் உங்களோட வெப்பேஜ் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா ஈவெண்ட்டும் லோட் ஆகணும். கரெக்டாக லோட் ஆகாமல் அது வந்து கொஞ்சம் லாகி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் இது மாதிரி இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்டே நீங்கள் வந்து வைக்க போது இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இது மாதிரி நீங்கள் பேசிவ் டூல் தரலாம். தரமும் என்ன அப்படின்னா அது வந்து டேரெக்டாக எந்த ஈவெண்ட்டுக்கும் வெயிட் பண்ணாது, அது பாட்டு அந்த டச் ஸ்க்ரால் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதுதான் அதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா வாங்கியாச்சு இப்போ ஃபார்மில் டைனமிக்காக. இப்போ நீங்கள் வந்து வேலிடேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இஃப் அண்ட் இதோட இன்புட் எப்படி வாங்கலாம், இதுதான் இதை வாங்கலாமா. ஸோ ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணல அப்படின்னா முன்னாடி வந்து அதுக்கான உல்ட்டா போட்டுக்கலாமா, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு ரிட்டன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்கலி கீழே இருக்கிற எல்லா கோடுமே வந்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணாது. அண்ட் நான் ஒரு கமெண்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ அலர்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் தி டேர்ம்ஸ் அப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்களேன், நான் வந்து டேரெக்டாக சப்மிட் தரும்போது செக் தி டேர்ம்ஸ்னு காமிக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா unable to prevent default inside passive. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரிவென்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பேசிவாக நம்ம போட்டு விட்டால் சொல்லியிருந்தேன்னா அதான் உங்களுக்கு அந்த எரர் காமிக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டேன், சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் சப்மிட் ஆகல. ஓகேவா, ஸோ நீங்கள் எதாவது வேல்யூ போட்டுட்டு நீங்கள் செக் பாக்ஸ் தரல வச்சுக்கோங்களேன், சப்மிட் அண்ட் செக் தி டேர்ம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் தரேன் உங்களுக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னா நான் கீழே போடுறேன் டாஸ்க். ஓகே, ஸோ ஜஸ்ட் validate all input fields to respective rules. respective ரூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மினிமம் கேரக்டரு மேக்ஸிமம் கேரக்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஃபுல் நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 3 லெட்டரில் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 12 30 போகக்கூடாது, 20 டிஜிட் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூஷன் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டாஸ்க்லேயே பாருங்கள். ஆல்சோ அதுக்கான கோடு நான் கீழே போகிறேன், ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈவெண்ட் டெலிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் டெலிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது முக்கியமான கான்செப்ட். நான் சொன்னதில் இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஈவெண்ட் டெலிகேஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ அதுவும் நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.